மருத்துவத்தில் அன்றும் இன்றும் என்றென்றும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம். இந்தியாவில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மட்டுமே. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக, ராஜாராம் நகர், சேலம் 7. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9842713500 9842722500. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10/4, வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், VIP கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 28236780 and 28230072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 22593332. ஹொசூர் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை. M13 ஆவளம்பள்ளி ஹட்கோ, ஸ்டேட் பேங்க் பின்புறம், அத்வைத் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அருகில், பாகலூர் ரோட், ஹொசூர். தொடர்புக்கு 9842722500 9842713500. திருப்பத்தூர் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை. 88/3 காந்தி ரோட், GH எதிரில், திருப்பத்தூர். தொடர்புக்கு 7448811500 9842722500. மலச்சிக்கலுக்கு எந்த ஒரு பக்க விளைவுமின்றி இயற்கையான தீர்வு, ராஜ்லாக்ஸ் கேப்சூல். தொடர்புக்கு 9600426500. இன்று சின்ன திரையை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ்நாட்டு சொந்தங்கள் யாவருக்கும், என் பேர குழந்தைகளுக்கும், மகன் போன்ற வாலிபர்களுக்கும், என் மகள் போன்ற தெய்வங்களுக்கும், என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாக்க செக்ஸுக்கு சரியான விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் இல்லை. காரணம் இன்றைக்கி எப்படியோ போயிட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் எங்கிட்ட சிகிச்சைக்காக தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி கடற்கரையிலேருந்து மெட்ராஸ் மட்டும் உலக நாடுகளிலிருந்தும் நிறையா வந்துட்டுருக்கிற நமது சொந்தங்கள், மகள் போன்ற பெண்களும் அவருடைய கணவன்மார்களும் என்கிட்ட முறையிட்டு சொல்லும்போது பார்த்தோம்னாக்க ஒருத்தர் மட்டுமல்ல, நிறைய பேர் சிகிச்சைக்கு சொல்ல வராங்க. சொல்ல வரும்போது பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய விஷயங்கள் என்னன்னாக்க, தாத்தா குழந்தை பாக்கியத்துக்காக நான் மாற்று மருத்துவத்தில் போய் சிகிச்சை பண்ணோம், 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா செலவு பண்ணி பண்ணுறோம், ஆனால் குழந்தை பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, பணம் செலவு செஞ்சு தான் வீணாகி போச்சு அப்படின்னு மனசு நொந்து வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு மாட்டு மருத்துவத்தில் போய் செஞ்சு ஏமாந்து போய் அவங்களாம் சொல்கிற விஷயங்களை தான் நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன்னே ஒழிய என்னுடைய போக்கில் எந்த மருத்துவத்தையும் நான் குறை சொல்லி இந்த நேரத்தில் பேசலை அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய அளவுக்கு தகுதி பண்ணணும் அப்படிங்கும்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா நிறைய நமது பேரப்பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் தன்னுடைய ஆன்ம சக்தியை இழந்து இல்லறம்பத்துக்கே ஈடுபடுறதுக்கு தகுதி இல்லாத மாதிரி இன்றைக்கி எல்லாமே இருக்காங்க. அது எப்படி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, குணப்படுத்தவே முடியாது, இனிமேல் வாழ்க்கையே இல்லை, இனிமேல் அவங்க வாழவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு, மனிதனாக வாழக்கூடிய அளவுக்கு தகுதியை இழந்து அவங்க ஆண் உறுப்பு பார்த்திங்கனாக்கா 2 அங்குலத்துக்குள்ளே சிறுத்து போய் அந்த காய் பகுதிக்குள்ளே ஓடி போய் ஒண்டிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நமது பேர பசங்க 27 வயசுலேருந்து 29க்குள்ளே பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிற நமது மகன் போன்ற வாலிபர்கள் திருமணத்துக்கு தகுதி இல்லாமல் அவங்களோட விந்தை பூரா அடித்து முடிச்சிடலாம். ஆண்டவன் என்ன சொல்கிறான், 13 வயசில் விந்தை உற்பத்தி பண்ணி 25 வயசில் சேர்த்து வச்சுக்கிட்டீங்கனாக்க உனக்கு 25 வயசுல சேர்த்து வச்சுக்கிட்ட விந்து 35 வயசு 45 வயசு 55 வயசு நீ அந்திம உயிரோடு இருக்கிறவர்களும் செலவு செஞ்சுக்கிட்டு நீயும் மனைவியும் அற்புதமாக நல்ல முறையில் வாழக்கூடிய அளவுக்கு கொடுத்துருக்கிற விந்தை என் மகன் போன்ற வாலிபர்கள்
25 வயசுக்குள்ளேயே அழித்து முடிச்சிடுறாங்க. அப்போ அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாமல் தான் திருமணம் பண்ணுறாங்க. அப்பா அம்மாட்ட சொல்லாமல் திருமணம் பண்ணும்போது அவங்களுக்கு விந்து கட்டுப்பாடு இல்லை, அதில் கர்ப்பணுக்கள் இல்லை, இல்லன்பத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லை. அவன் மனைவிகிட்ட ஒரு முறை இல்லன்பத்தில் ஈடுபட்டாலே உடனே விந்து கசிஞ்சு வெளியாகக்கூடிய ஸ்டேஜில் தான் இன்றைக்கி திருமணத்திலேயே மனவரையில் கால் வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க. அது என் மகள் போன்ற பெண்கள் என்ன பாவம் செஞ்சாங்களோ தெரியல, அந்த மாதிரி பேர பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை வீணாகக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது தான் இது விழிப்புணர்வு ஏற்படுங்கிறதுக்கு தான் இதில் சொல்கிறேன். இந்த மாதிரி விந்து நஷ்டத்தை பண்ணிவிட்டு அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாமல் திருமணம் பண்ணி பாதிக்கப்படுற என் மகன் போன்ற வாலிபர்கள் தான் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக. இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த என் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் சரி, என் மகள் போன்ற தெய்வங்களுக்கும் ஆண்டவன் பேர் சொல்ல பிள்ளைய கொடுத்துருக்கான். இவங்க விவரம் தெரியாமல் விந்தை நஷ்டப்படுத்தி அதில் அணுக்களெல்லாம் குறைச்சி எதுக்குமே தகுதி இல்லாத ஸ்டேஜில் தான் திருமணம் பண்ணி வராங்க. இந்த ஸ்டேஜ் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்க, நல்லா கவனமாக இந்த நிகழ்ச்சி கேட்கணும். யார் மனதையும் புண்படுத்தக்கூடிய அளவுக்கு நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்லலை. இன்றைக்கி தமிழ்நாட்டிலுடைய கலாச்சாரம் பார்த்திங்கனாக்கா, என்கிட்ட வருத்தப்பட்டு அழுதுகிட்டு சிரமப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற குழந்தை பாக்கியத்துக்கு போய் ஏமாந்து போய் வந்தவங்க சொல்கிற நிகழ்ச்சியை மட்டும்தான் இதில் சொல்கிறேனே ஒழிய இதில் மாற்று கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி யோசனை பண்ணி பாருங்கள், வேறு ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து வச்சு அதில் ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னாக்கா தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் என்ன? தமிழ்நாட்டில் பெண்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய நாடு உலக நாடுகளை எந்த நாட்டிலையுமே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய நாடு. பெண்கள் இப்படி தான் இருக்கணும், பெண்கள் இந்த முறையில் தான் இருக்கணும், பெண்களுக்குன்னு ஒரு விதிமுறை, பெண்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இந்த காலத்தில் இல்லை, எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்திருக்குது. அதே மாதிரி இன்னும் எத்தனை ஆண்டுகள் போனாலும் இந்த நடைமுறை தமிழ்நாட்டில் இருக்கும். அந்த கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற என் மகள் போன்ற பெண்களும் அவருடைய கணவன்மார்களும் எப்படி அம்மா உங்களுக்கு மனசு வந்தது தாயி, உங்களுக்கு எப்படி தாயி மனசு வந்துச்சு இந்த கலாச்சாரத்தை மாற்றுறதுக்கு? வேறு ஒருத்தர் கர்ப்பணுக்களுக்கு இருந்து தான் எடுத்து வைக்கணும்னா மருத்துவம் படிச்சுட்டு இந்த முறையை செய்கிறாங்களே, அவங்களும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சொந்தம்தான், அத்தனை பேரும் சொந்தம் தான். நமக்கு ஜாதி மதமே வேண்டாம், அத்தனை பேரும் உடன்பிறப்புகள் தான். அப்படி இருக்கும்போது தாயே என் தங்கம், புடம் போட்ட தங்கம், எப்படா தாயி உனக்கு மனசு வந்துச்சு? எப்படா தாயி வேற ஒருத்தர் கர்ப்பணுக்களை சுமக்கக்கூடிய அளவுக்கு கேவலமாக போயிட்டோம், தமிழ்நாட்டில் கேவலமாக போயிட்டோம். உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த கலாச்சாரத்தை மாற்றாதீங்க கண்ணு, மாற்றாதீங்க, இந்த கலாச்சாரத்தை மாற்றாதீங்க. ஏன்னா உன்னுடைய உடம்புல இருந்து கணவன் உடம்புல இருந்தும் தான் விந்து உற்பத்தி ஆகி அதில் கர்ப்பணுக்கள் வரணும். இது ஏன் விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இதில் முக்கியமான நிகழ்ச்சி நீங்கள் கவனிக்கணும். இன்றைக்கி இங்கே நிறையா சிகிச்சைக்கு வராங்க. சிகிச்சைக்கு வரும்போது ஒரு விஷயத்தை மட்டும் நான் முன்னாடி சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுங்க. ஏன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சால் தான் என் மகள் போன்ற பெண்களும் அவன் கணவன்மார்களும் திருந்துவாங்கங்கிறதுக்காக தான் நான் விளக்கத்தை சொல்கிறேன். இப்போ ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சித்த வைத்திய மூலிகளை ஏன்னா இது மெயினாக சொல்லணும். எப்படின்னாக்க, தமிழ்நாட்டில் சித்த வைத்திய மருந்தில் 18 சித்தர்களும் ஞானிகளும் என்ன சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னாக்க, மூலிகைகளை சொல்லி வச்சுருக்காங்க. குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கும் இல்லன்பத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு நல்ல முறையில் வர்றதுக்கும் மூலிகை ரகசியங்களை ஆண்டவன் சொல்லி வச்சுருக்கான். அதில் எப்படி சொல்லி வச்சுருக்கான்? விந்து கட்டுப்பாடு பண்ணி அவனுடைய உடம்புல கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணி அவனுக்கு இல்லன்பத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு தகுதி பண்ணி ஒரு முறை இல்லன்பத்தில் ஈடுபட்டால் கூட மகள் போன்ற தெய்வங்கள் போதுமாமா முடியல மாமா, சிரமமாக இருக்கு மாமா, விட்டு மாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லன்பத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு கொடுத்துருக்குறான் ஆண்டவன். தமிழ் வைத்தியத்தில் பேர் சொல்ல பிள்ளைய பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தால், தமிழ் வைத்தியத்தில் குழந்தை பாக்கியத்துக்கு மருந்தே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாற்று மருத்துவத்தில் போய் செய்யலாம். அதை நானும் வரவேற்கிறேன். தமிழ் வைத்தியத்தில் சித்த வைத்தியத்தில் மூலிகை இல்லை அப்படின்னா தான் நீங்கள் மாற்று மருத்துவத்தில் போய் செய்யணும். ஏண்டா தங்கம், என்னை பெற்ற தங்கம், அம்மாடி என்னை பெற்ற தங்கம், நீ தாண்டி என்னை பெற்ற தங்கம், ஏன் இந்த தப்பை செய்கிற நீ? ஏண்டா கண்ணு இந்த தப்பு செய்கிற? 76 வயசில் தாத்தா இருக்கிற காலம் இன்னும் கொஞ்சம் காலம் கூட கிடையாது. அந்த காலகட்டத்திலேருந்து தாத்தா சொல்கிறேனே கேட்க மாட்டீங்களாடா கண்ணு? கேளுங்கடா கண்ணு, உங்களுக்கு தானே தாத்தா இவ்வளவு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் எந்த சித்த வைத்தியராக இது சொல்கிறான்? நான் யோசனை பண்ணிப்பார், எவனுமே சொல்ல மாட்டான்டா கண்ணு.
அதனால் இந்த தப்பை செய்யாதீங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, இப்போ உனக்கும் கணவனுக்கும் சித்த வைத்திய மூலிகை மருந்தில் விந்து உற்பத்தி பண்ணி அதில் இல்லன்பத்துக்கு ஈடுபடக்கூடிய அளவுக்கு தகுதி பண்ணி உன் கணவனை கொடுக்குறேன். நீங்கள் 2 பேரும் இல்லன்பத்தில் ஈடுபட்டு திருப்தி அடைஞ்சு அதில் வந்து குழந்தை பாக்கியம் உண்டாயிடுதுன்னு வச்சுங்க. அந்த மாதிரி குழந்தை பாக்கியம் உண்டாயிடுச்சுன்னா அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை உங்களுக்கு வந்து கர்ப்பத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது மாதங்கள் சென்று அந்த குழந்தை பிறந்துருச்சு. அப்போ அந்த குழந்தை பிறந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யோசனை பண்ணிப்பார். குழந்தை பிறந்தோடனே அப்பா அம்மாக்கெல்லாம் தகவல் தெரியும். ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தைய பார்க்க போகிறாங்க. பார்க்க வரும்போது பெண்ணை பெற்ற தாய் தகப்பனார் 2 பேரும் வந்தவுடனே அந்த குழந்தைய பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஐயோ கடவுளே, என் மகள் மாதிரியே இருக்கிறாளே, அவன் மூக்கும் முடியும் பாரு என்னுடைய மக மாதிரியே தானே இருக்கிறான் அப்படின்னு உன்னை பெற்ற தாய் தகப்பனார் கொஞ்சம் மகிழுவாங்க இல்லையா? எப்போ கொஞ்சம் மகிழுவாங்க? உன் கணவன் வந்து உங்கள்கிட்ட இல்லன்பத்தில் ஈடுபட்டு அந்த இல்லன்பத்தில் உற்பத்தி ஆகி அதில் கர்ப்பணுக்களை சுமந்துக்கிட்டு அதில் பிறந்த குழந்தை வந்து அந்த மாதிரி வர்ணிப்பாங்க. ஏன்னா கணவன் விந்திலிருந்து கர்ப்பணுக்கள் வந்து அதில் பிறக்கிற குழந்தைய உன் அப்பா அம்மாவும் வர்ணிப்பாங்க. அதே மாதிரி பையனை பெற்ற தாய் தகப்பனார் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? பையனை பெற்ற தாய் தகப்பனார் 2 பேரும் அந்த குழந்தைய பார்ப்பாங்க இல்லையா? அந்த குழந்தைய பார்த்தோன்னே அடே கடவுளே, வாட்ட சாட்டமாக என் பையன் மாதிரியே இருக்கிறான் பார், அவன் கண்ணை பாரு, என் பையனை பார்த்தா வித்தியாசம் இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கிறான், அவனுடைய கலர் பாரு, என்ன செவந்த கலரில் இருக்கானோ அதே மாதிரி தான் இருக்கிறான், என் பையனே சின்ன பையனில் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாங்க. எப்போ உன் பையனுடைய விந்திலிருந்து கர்ப்பணுக்கள் உற்பத்தி ஆகி அதில் பிறந்த குழந்தைய பெண்ணை பெற்ற தாய் தகப்பனாரும் பையனை பெற்ற தாய் தகப்பனாரும் அந்த குழந்தைய பார்த்துட்டு ஐயோ இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சந்தோஷப்பட்டு மகிழ்வாங்க. இது உலகத்தில் கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம். அந்த மாதிரி இருக்கும்போது வேற ஒருத்தர் விந்திலிருந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்க. ஒருத்தருக்கு புருஷன் பொண்டாட்டி 2 பேர்த்துக்கும் வேற ஒருத்தர் விந்திலிருந்து கர்ப்பணுக்களை எடுத்து வச்சு மாற்று மருத்துவத்தில் போய் செஞ்சு அதில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்க. அப்போ அந்த ஆஸ்பத்திரியில் பிறந்த குழந்தைய நீங்கள் போய் பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணும்? மனசுக்குள்ளே என்ன தோணும்? முன்ன சொன்ன மாதிரி அப்பா பெண்ணை பெற்ற தாய் தகப்பனார் வர்ணிப்பாங்களா, இல்லை பையனை பெற்ற தாய் தகப்பனார் வர்ணிப்பாங்களா? அந்த குழந்தைய பார்த்தோன்னே 2 பேருமே மௌனமாக இருப்பாங்க. ஏன்னா மாற்று மருத்துவத்திலிருந்து எடுத்து வச்ச குழந்தை அது யார் மாதிரி இருக்கும்? படித்த மேதாவி மாதிரி இருக்குமா, படிக்காதவன் மாதிரி இருக்குமா, கை நாட்டு போடுறவன் மாதிரி இருக்குமா, திருடனா, மொல்ல மாதிரியா, முடிச்சவிக்கா, கொலகாரனா? யாருடைய விந்திலிருந்து வந்த கர்ப்பணுக்கள் அது? மேதாவி என்னுடைய இதிலிருந்து வந்ததா? இந்த மாதிரி அந்த கர்ப்பணுக்களை எடுத்து வச்சு அந்த குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்க. அப்போ அந்த குழந்தைய எப்படி வர்ணிப்பேங்க? ஐயோ கொலகார மாதிரியே இருக்கிறான இந்த குழந்தை, கொலகார மாதிரியே இருக்கிறான இந்த பையன், இல்லை அதி மேதாவி மாதிரியே இருக்கிறான இந்த பையன், யார் மாதிரி இருக்குதுன்னு வர்ணிப்பீங்க கண்ணு யோஜனை பண்ணு கண்ணு. தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க அத்தனை பேரும் யோஜனை பண்ணுங்கள். சேலம் சிவராஜ் தாத்தா 76 வயசை தாண்டி போகிறவன் இருக்கிற காலகட்டங்களில் கொஞ்சம் காலகட்டம் தான் இது வந்து நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை மாற்றக்கூடாதுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். அந்த குழந்தைய யார் மாதிரி வர்ணிப்பீங்க? முன்ன சொன்ன மாதிரி இவங்க பேரை சொல்லி அடே திருட மாதிரி இருக்கிறான்டா, டே கொலகார மாதிரி இருக்கான்டா, கொள்ளடிக்கிற மாதிரி இருக்கான்டா, இல்லை படித்த மேதாவி மாதிரி இருக்கான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் நமக்கு வேண்டாம். தமிழ்நாட்டில் அந்த கலாச்சாரம் வேண்டாம். சித்த வைத்திய மூலிகை மருந்தில் பண்ண முடியும், பண்ணி கொடுக்க முடியாதுன்னா சேலம் சிவராஜ் தாத்தா வந்து ஏண்டா தாத்தா இப்படி சொல்கிற, ஏண்டா தாத்தா எங்கள் வாழ்க்கையை வீண் பண்ணுற, ஏண்டா தாத்தா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேளுங்க. நான் இந்த சித்த வைத்திய தொழில் செய்கிறத நிறுத்திட்டு போயிடுறேன். புரியுதா உங்களுக்கு? இந்த சித்த வைத்தியத்தை பண்ண முடியும் அப்படின்னு தான் இந்த 76 வயசை தாண்டி போயிட்டுருக்கு. நான் அழுதுகிட்டு சிரமப்பட்டு சண்டை போட்டு திட்டி கெஞ்சி காலில் விழுந்து செஞ்சாத குறையாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். திருந்த மாட்டேங்கிறீங்க. இப்போ இதுலேயும் நீங்கள் திருந்தலைன்னு வச்சுங்க. இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ அந்த குழந்தை வந்து உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, உன் பையன் 2 பேத்துக்கும் பிறந்த குழந்தை, அதுக்கு 4 வயசாகி போச்சு. 4 வயசானவுடனே அந்த குழந்தைய என்ன பண்ணுறீங்க? வீட்டில் நீயும் மனைவியும் உட்காந்துக்கிட்டு அந்த குழந்தைய நடக்குது அப்படின்னு நட விடுறீங்க. நடந்து போகும்போது திடீர்னு போய் ஒரு இடத்துல விழுகுது. விழுந்த உடனே நீ என்ன பண்ணுவீங்க? திடுன்னு எந்திரிச்சு ஓடி போய் அந்த குழந்தைய அப்படியே நெஞ்சோடு நெஞ்சு அணைச்சி, எங்கே நெஞ்சோடு நெஞ்சு அணைச்சி அந்த குழந்தைய அட கண்ணு அடிபட்டுச்சாடா, காயமாயிடுச்சாடா கண்ணு, ரத்தம் வருதாடா கண்ணு, ஐயோ ஏண்டா கண்ணு, அழுவாதரா சாமி அழுவாதரா சாமி அழுவாதரா சாமி நெஞ்சோடு நெஞ்சு கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சம் அதுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா?
எப்படி அது உன் கணவனுடைய ரத்தத்திலிருந்து ஊறி விந்து கட்டுப்பாடு வந்து விந்து கட்டுப்பாட்டில் கர்ப்பணுக்கள் வந்து அந்த கர்ப்பணுக்களில் பிறந்த குழந்தைய தான் அந்த மாதிரி கட்டி அணைச்சி நெஞ்சு அணைச்சி சொல்லுவாங்க. அதை தான் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தான் ஆடலனாலும் தன் சதையாடும் அப்படிங்கிறத வந்து உன்னுடைய கணவன் ரத்தத்திலிருந்து ஊறி கர்ப்பணுக்கள் வந்து அதில் பிறந்த குழந்தைய தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே சமயத்தில் வேற ஒருத்தர் விந்திலிருந்து பிறந்த குழந்தை, கர்ப்பணுக்களை எடுத்து வச்சு பிறந்த குழந்தை, நான் சொன்ன மாதிரி முடிச்சவைக்கா மொல்ல மாதிரியா திருடனா படித்தவனா கொலைகாரனா கொள்ளக்காரனா யாருன்னு தெரியாது, அவனுடைய விந்திலிருந்து எடுத்து வச்ச கர்ப்பணுக்களை உங்களுக்கு பிறந்த குழந்தை நீயும் மனைவியும் திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி அந்த குழந்தை எந்திரிச்சு ஓடுது, ஓடி கீழே விழுவுது. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவீங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லிடு கண்ணு தங்கம், மனசாட்சியை தொட்டு சொல்லு. அந்த குழந்தைய என்ன பண்ணுவீங்க? விழுந்துருச்சுண்ணா, டே எந்திரிச்சு வாடா, ஏன்டா பைத்தியக்காரத்தனமாக போய் விழுவுற, நான் தான் தலையால் அடிச்சுக்கிட்டேன் ஓடாதன்னு சொல்லி, இங்கே வா பக்கத்தில் வா பார்க்கலாம், காயாகி போச்சா என்னன்னு பார்க்கலாம் வா அப்படின்னு தான் கூப்பிடுவீங்க. இது வந்து எப்படின்னாக்கா வேற ஒருத்தர் விந்திலிருந்து பிறந்த குழந்தைய நீங்கள் சொல்லும்போது இந்த மாதிரி தான் சொல்லுவீங்க. இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கணுமா? கேட்குறவங்களை புரியுதா இல்லையா? நீங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இந்த 76 வயசில் சொல்லணுமா தாத்தா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாட்டுக்கு வீட்டில் முடங்கி கிடக்கலாம். ஏன் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான்? திருந்துக தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை மாற்றாதீங்க, தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை மாற்றிங்க. ஒவ்வொருத்தருமே பிறந்து வளர்ந்தவங்க தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தேன் அப்படின்னா தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை ஏதோ ஒரு காரணத்தில் மாற்றவே கூடாது. உயிர் போனாலும் மாற்றக்கூடாது. நம்ம கலாச்சாரத்தை மாற்றலாமா? ஏன்டி அம்மாடி உன்னை தாட்டா கேட்குறேன், தாத்தா தான் கேட்குறேன், சொல்லு, பதில் சொல்லு எனக்கு. இந்த கலாச்சாரத்தை எப்படி மனசு வந்து மாற்றுறீங்க? வெக்கமாக இல்லை, வேதனையாக இல்லை, வருத்தமாக இல்லை, கலாச்சாரத்தை மாற்றுறீங்க. அப்படி ஒரு சுமக்கணுமா? அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணுமா? அந்த மாதிரி குழந்தை எடுத்து வளர்த்தணுமா? ஏண்டா கண்ணு இந்த தப்பை செய்கிறீங்க? நம்மளும் மனுஷர் தானே, நமக்கு சூடு சொரணம் எல்லாமே இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது வேற ஒருத்தர் என்ன கலாச்சாரம் இது? இப்போ 2 கலாச்சாரத்தை நான் சொன்னேன் இல்லையா? இப்படி ஒன்று செய்யுங்க, அப்படி ஒன்று செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டேன்ல. இப்போ இதே இன்னொரு நிகழ்ச்சி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இதே கேரளாவிலேருந்து 2 புருஷன் பொண்டாட்டிங்க எங்கிட்ட சிகிச்சைக்கு வராங்க. 2 பேரும் சிகிச்சைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, தாத்தா குழந்தை பாக்கியத்துக்காக மருந்து வாங்கிறதுக்காக வந்திருக்கோம், எங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை பற்றி விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னா. அப்போ சொல்லும்போது அந்த பொண்ணு என்ன சொன்னால், தாத்தா 1 நிமிஷம் எந்திரிச்சு என்னை பாருங்கள் அப்படின்னா. சொல்லு உட்காந்துட்டு தான் இருக்கேன் பார்க்குறேன் அப்படின்னேன். இல்லை தாத்தா எந்திரிச்சு என் முதுகை பாருங்கள் தாத்தா. நான் எந்திரிச்சு முதுகை பார்த்தா 7-8 சிகரெட்டு சூடு அந்த இடத்துல வச்சுருக்கு. 7-8 சிகரெட் சூடு வச்சுருக்கு. அதை பார்த்தோன்னே நான் என்ன பண்ணேன், அந்த பையன் வந்து தமிழ்நாட்டுக்கார பையன் தான், கேரளாவில் அரசாங்கத்தில் பெரிய அதிகாரியாக வேலை செஞ்சிட்ருக்கிற பையன். அவனை பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன், ஏண்டா தம்பி, என்னடா பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, முட்டாள்தனமாக இருக்குது, இவ்வளோ பெரிய அதிகாரி இது கேரளாவில் வேலை செய்கிறாங்கிற, நீலாம் மனுஷனா மிருகமாடா, மனுஷனா மிருகமாக கேட்குறேன், எதுக்காக அந்த பிள்ளைக்கு சூடு வைக்கிற? நீ உன்னாலேயே முடியல, இல்லறத்தில் ஈடுபட தகுதி இல்லை, உங்கள்கிட்டயே விந்து கட்டுப்பாடு இல்லை, உங்கள்கிட்டயே கற்படுக்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்கடா பைத்தியக்காரத்தனமாக முட்டாள்தனமாக கேனத்தனமாக கேனையனை விட கேனையனாக இருக்கிற, எதுக்கு எடுத்து வைக்கிற அப்படின்னு சொன்னால், அவன் தாத்தா நான் இந்த முறையில் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன், இவன் கேட்க மாட்டேங்கிறான், அதனால தான் உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கோம், நீங்கள் இதுக்கு சரியான விளக்கம் சொல்லணும் அப்படின்னா. நான் விளக்கம் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி உன் மனைவி என்ன சொல்கிறாங்கிறது நீ கேள்றா அப்படின்னேன். பெரிய வாக்குவாதமே நடந்தது எங்கள் 2 பேர்த்துக்கு, அந்த பையனுக்கும் எனக்கும். அப்போ அந்த பையன் சொல்கிறான், அவன் மனைவி பார்த்து, நான் வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பிணிகளை எடுத்து வைக்கலான்னு 3 வருஷத்துக்கு மேலே நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் நான் சொன்னேன், வேற ஒருத்தர் விந்திலிருந்து எடுத்து வைக்கிறதுல உனக்கு என்ன குறை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, நீ சொல்கிற காரணங்கள் வந்து சரியான காரணமாக இருந்தால் நீ சொல்கிறத கேட்டு நடக்கிறேன், நீ சொல்கிற காரணம் சரியானது இல்லை அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி மாற்று மருத்துவத்தில் தான் எடுத்து வைக்கணும், என்ன சொல்கிற நீ அப்படி தாத்தா முன்னாடி சொல்லு, 2 பேரும் இது முடிவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறான் தன்னுடைய கணவனை பார்த்து, உனக்கு வந்து கேரளாவில் 2-3 நண்பர்கள் இருக்காங்க, நெருங்கிய நண்பர்கள், அந்த ஒரு நண்பர்களை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடு, அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த நண்பரோடு நான் போய் வீட்டில் இருந்துக்கிறேன், அவனுடைய வீட்டில் அவனை வந்து தினசரி இல்லன்பத்தில் ஈடுபடுன்னு அவனை ஈடுபட வைக்கிறேன். அதில் வந்து எனக்கு கர்ப்பம் உண்டாயிடுது. கர்ப்பம் உண்டாகி மாதங்கள் கடந்து போய் குழந்தை பிறந்துருச்சின்னு வச்சுக்க பையன். அந்த மாதிரி பிறந்த குழந்தைய நான் என்ன பண்ணுறேன், உன் நண்பன் வீட்டிலேருந்து அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரேன். வந்துட்டு
மாமா மாமா இங்கே பாரு மாமா, உனக்கு அழகான பையன் பிறந்திருக்கான் மாமா. மாமா மாமா உனக்கு அழகான பையன் பிறந்திருக்காமா. மாமா மாமா உன்னுடைய நண்பனுடைய விந்திலிருந்து கர்ப்பணுக்கள் ஊறி அதில் இல்லன்பத்தில் ஈடுபட்டு நான் சந்தோஷப்பட்டு அதில் வந்து உனக்கு பையன் பிறந்திருக்கான் மாமா. இந்த மாமா வச்சுக்க மாமா அப்படின்னு கொடுக்குறேன். இந்த மாமா வச்சுக்க மாமான்னு கொடுக்குறேன், நீ வாங்கிக்கிறியா அப்படின்னா. கேட்ட உடனே பலார்னு கண்டத்தில் ஒரு அறை விட்டான். என்ன 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 மாதிரி பேசுகிற நீ மனுஷியே என்ன அப்படின்னா. நான் என்ன சொன்னப்ப, உன் நண்பங்கிட்டேருந்து பெற்று எடுத்து கொண்டுட்டு வந்து தரேன்னு சொன்னேன். நீ சொல்கிற முறை வேற ஒருத்தர் விந்திலிருந்து கர்ப்பணுக்களை எடுத்து வைக்கலான்னு நீ சொல்கிற. அவன் திருடனா, முள்ள மாதிரியா, படித்தவனா, படிக்காதவனா, கொலைக்காரனா, கொள்ளைக்காரனா எப்படின்னு நமக்கு தெரியும். நீ அந்த மாதிரி எடுத்து வைக்கலாங்கிற அந்த கலாச்சாரம் எனக்கு ஏற்றுக்காது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்ன உடனே அவன் கடன்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். அழுதுட்டு என்ன சொல்கிறான் அவன், அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறவன் தன் மனைவி கையை பிடிச்சிக்கிட்டு கன்னத்தில் வச்சுக்கிட்டு அழுகுறான். கடவுளே கடவுளே, நான் செய்கிற இந்த தப்பை, பெரிய தப்பை என்னை மனசை திருத்தி நீயும் மனசுனா வாழ்கிறான்னு சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அழுகுறேன் பையனை. நான் சொன்னேன், ஏண்டா கண்ணு எதுக்கிட்ட அழுகுற? அழுகக்கூடாது, ஆம்பளை வந்து என்றைக்குமே அழுகக்கூடாது, கண்ணத்தோட. இப்போ என்ன நடந்து போச்சு, இன்னும் அந்த முறையை நீங்கள் செய்யலை, மாற்று மருத்துவத்துக்கு போகல. அப்படி இருக்கும்போது உன் கணவன் உனக்கு வந்து விந்து கட்டுப்பாடு பண்ணி இல்லன்பத்துக்கு ஈடுபடக்கூடிய அளவுக்கு தகுதி பண்ணி அதில் கர்ப்பணுக்களை அதிகப்படுத்தி இல்லன்பத்தில் ஈடுபடும் போது போதுமாமான்னு சொல்லும்போது அடையிற மகிழ்ச்சியோடு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாத்தா உண்டு பண்ணி கொடுக்குறேன். அது வந்து குறைந்தது 6 மாதம் 9 மாதம் மருந்து சாப்பிட்டே தான் ஆகணுமே ஒழிய அதுக்கு முன்னாடி பண்ணி கொடுன்னா என்னால் பண்ணி கொடுக்க முடியாது. சம்மதம்னா சொல்லுங்கள், மருந்து தரேன்னு. அதே மாதிரி இல்லை தாத்தா, நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கேன், தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கேன், தமிழ்நாட்டில் ஆளாயிருக்கேன், நான் வந்து வேறு மாற்று மருத்துவத்தில் செய்ய மாட்டேன் தாத்தா, நீங்கள் மருந்து கொடுங்க தாத்தான்னு வாங்கிட்டு போனோம். இப்போ முதல் முறை சொன்னேன், அதில் நீங்கள் திருந்துறீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. 2வது முறை சொல்லியிருக்கேன், அதுலேயும் நீங்கள் திருந்துறீங்களா இல்லையான்னு தெரியாது. இப்போ 3வது முறை சொல்லியிருக்கேன். இது வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஊசி குத்துன மாதிரி தான் இருக்கும். இந்த நிகழ்ச்சி வேறு ஒருத்தங்கிட்ட போய் எடுத்துக்கிட்டு வந்து பெற்றுக்கிற குழந்தையும் மாற்று மருத்துவத்தில் கர்ப்பணுக்களை தெரியாமல் ஒரு ஆள் இதை எடுத்து வைக்கிறதுக்கும் இப்போ இந்த வித்தியாசம் வந்து நல்ல முறையில் புரிஞ்சிருப்பீங்க. இப்போ 3 முறை முடிச்சிட்டுன்னா இப்போ 4வது முறை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இதுலையா திருந்துறீங்களா பாருன்னு. மதுரையிலேருந்து வந்திருக்காங்க ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர். அவர் சென்னையில் பெரிய அதிகாரியாக இருக்கார். அவரும் ஒரு மனைவி வந்து உட்காந்துட்டு எங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் வேணும் தான் தாத்தா அப்படின்னாங்க. சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கத்தை சொல்லும்போது, நீங்கள் யார் எந்த ஊருன்னு கேட்டதுக்கு அவர் வந்து நான் மதுரைக்காரன், சென்னையில் வந்து பெரிய அதிகாரியாக இருந்துகிட்டு இருக்கேன், போலீஸ் அதிகாரியாக இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு விவரத்தை சொன்னார். நான் எந்திரிச்சு கையெடுத்து கும்பிட்டேன். தாத்தா நீங்கள் ஏன் தாத்தா எந்திரிக்கிறீங்க, உட்காருங்க நீங்கள் எந்திரிக்கக்கூடாது அப்படின்னா. கண்ணு நீ உயர்ந்த பதவியில் இருக்க, அந்த பதவிக்கு உண்டான மரியாதையை நான் கொடுக்குறேன் அப்படின்னா. தாத்தா நாங்கள் என்றைக்கு இருந்தாலும் உங்கள் பேரன் தான், நான் என்றைக்கு இருந்தாலும் உங்கள் பேரன் தான், உட்காருங்க தாத்தா உட்காந்து சொல்லுங்கள் அப்படின்னா. அப்போ நீங்கள் என்ன இதுக்கு முன்னாடி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா. இல்லை மதுரையிலேயே நாங்கள் நிறைய இடத்துல போய் பார்த்தோம், வேறு ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து வச்சு குழந்தைய பெற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த கலாச்சாரம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஏற்றுக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் என் மனைவிக்கும் அந்த கலாச்சாரம் பிடிக்கல. அதனால தான் என் நண்பன் சொன்னால் இங்கே போய் சேலம் சிவராயத்தை பாருங்கன்னு சொன்னால் அதனால தான் வந்திருக்கோம் அப்படின்னா. கண்ணு இந்த கலாச்சாரம் பிடிக்கலன்னா ஏன் இந்த கலாச்சாரம் பிடிக்கல உனக்கு? வேறு ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து வச்சு தான் பண்ணணும் அப்படின்னாக்க ஏன் உனக்கு பிடிக்கல அப்படின்னேன். தாத்தா அந்த மாதிரி என்னுடைய மனைவிக்கு என்னுடைய உடம்புல விந்து கட்டுப்பாடு குறைஞ்சதுனால தான் இந்த பாதிப்பு இருக்குதே ஒழிய அதை சரி பண்ணிக்கிட்டாங்க எனக்கு என்னுடைய விந்தில் இருந்ததே குழந்தை பிறந்துடும். ஆனால் இருந்தாலும் அந்த மாதிரி மாற்று மருத்துவத்தில் போய் நான் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து வச்சு குழந்தைய பெற்றுக்கணுன்னா, தாத்தா நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கேன், தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கேன், அதுவும் மதுரையில் பிறந்து வளர்ந்தவன் நான். மதுரையில் பிறந்து வளர்ந்தவன். கண்ணகி வாழ்ந்த பூமி இது, கண்ணகி வாழ்ந்த பூமி இது. இந்த பூமியில் நான் போய் வேறு ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து வச்சு தான் குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னா மாட்டுக்கும் மனுஷனுக்கும் என்ன தாத்தா வித்தியாசம்? தாத்தா இத்தனை வயசாகி போச்சு இல்லை தாத்தா, நீங்கள் சொல்லுங்களேன் எனக்கு விளக்கம். மாட்டுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்குமா? அந்த மாதிரி இந்த கதை ஆகி போடுமே தாத்தா. மாற்று மருத்துவத்திலிருந்து பிறக்கிற குழந்தை மாட்டுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் பிறக்கும் அந்த குழந்தை. நாளைக்கு அந்த குழந்தை எப்படி வளரும், எப்படி வளர்ந்துருக்கும்? அந்த மாதிரி வளர்ந்த குழந்தை 10 வயசு 15 வயசு ஆகிப்போச்சு. அந்த குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து கேட்குறான் அப்பாட்ட. அப்பா நான் இதை செய்யலான்னு இருக்கிறேன்பா அப்படின்னா, தம்பி இந்த விஷயத்தை செய்யக்கூடாது, இது தப்பு அப்படின்னா,
இல்லை அப்படி தான் நான் செய்வேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான்னு வச்சுங்க. அப்போ உங்கள் மனோநிலை எப்படி இருக்கும்? அட கடவுளே, என்னுடைய ரத்தமாக விந்து கட்டுப்பாடு வந்து கர்ப்பணுக்கள் உற்பத்தி ஆகி அதில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை நீ பேசுவியாடா? இந்த வார்த்தையை நீ பேசுவியா? பேர் தெரியாத எவனோ ஒருத்தன் மேதாவியோ படித்தவனோ படிக்காதவனோ கொள்ளக்காரனோ முடிச்ச வைக்க மூட்டை தூக்கிறவனோ எவனோ ஒருத்தன் விந்திலிருந்து பிறந்த குழந்தை தானே நீ இப்படி தாண்டா பேசுவேன். ஆனால் நான் முன் ஜென்மத்தில் செஞ்ச பெரிய பாவம் இதுதான், என் வாழ்க்கையில் நான் செஞ்ச பெரிய பாவம் அப்படின்னு மனசுக்குள்ளே வெம்பி வேதனைப்பட்டு வருத்தப்படுவான். அந்த மாதிரி இருக்கிற நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி. இப்போ இத்தனை நிகழ்ச்சிக்கு குழந்தை பாக்கியத்துக்கு சொல்லியிருக்கேனே, என் தமிழ்நாட்டில் பிறந்த மகள் போன்ற தெய்வங்களும் அவங்க கணவன்மார்களும் இதை திருந்தவே மாட்டிங்களா? சித்த வைத்திய மூலிகை மருந்தில் வந்து கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ண முடியும், விந்து கட்டுப்பாடு பண்ண முடியும், இல்லன்பத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு தகுதி பண்ண முடியும். நீ ஒரு முறை ஈடுபட்டாலும் மனைவி வந்து போதுமாமா என்னால் முடியலமாமா சிரமமாக இருக்குமாமா சொல்கிற அளவுக்கு இதில் வந்து செய்ய முடியும். அந்த மாதிரி நீ மனைவிட்ட இல்லன்பத்தில் ஈடுபடும் போது, ஒரு முறை இல்லன்பத்தில் ஈடுபடும் போதே பார்த்தீங்கன்னாக்க நீ அதிக நேரம் அந்த பெண்ணுக்கிட்ட உடல் வச்சுக்கிட்டே இருப்ப. நீ அதிக நேரம் உடல் வச்சுக்கிட்டே இருப்ப. அந்த பெண்ணு சொல்லுவான், மாமா போதுமாமா வேண்டாமாம்மா இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் மாமா அப்படின்னு அவள் சொல்லுவாள். அந்த நேரத்தில் ஒன்று உடம்புலேருந்து அந்த ஆண் குறியிலேருந்து அந்த விந்து பீச்சி அடித்து அந்த பெண் உறுப்பில் 2 பக்கம் டியூப்களை போய் அந்த கர்ப்பப்பைக்குள்ளே போய் அடையும். எங்கே உன் ஆண்குறியிலிருந்து விந்து வெளியாகி கர்ப்பணுக்களை அப்படியே சுமந்துக்கிட்டு அப்படியே தங்கமாக அப்படி கர்ப்பணுக்களை சுமந்துக்கிட்டு அப்படியே பெண்ணூறு வழியாக டியூப் வழியாக போய் கர்ப்பப்பையை அடையும் போது என் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் அந்த நேரத்தில் அடையிற மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா அட்டா உலகத்தில் யாருமே அடைய முடியாதுடா. உலகத்தில் யாருமே அடைய முடியாது. நீ நாட்டை ஆண்டுக்கிட்டுருன்னு சொன்னால் கூட சரி, கோடியாக சொத்து கொடுத்தாலும் சரி, போதுமாமானா அந்த பாக்கியம் யாரு கிடைக்கும்? அந்த மகன் போன்ற வாலிபர்கள் அவனுடைய கணவன்மாருக்கு என்ன மகிழ்ச்சி கொடுக்க தெரியுமா? மனைவி போதுமாமான்னு சொல்லிட்டா அவன் வாழ்க்கையில் எந்த தொழிலை தொடுறானோ அந்த தொழிலெல்லாம் வெற்றி மேலே தான் கிடைக்கும். ஆனால் மனைவியை கோட்டை விட்டுட்டு இல்லன்பத்திலே ஈடுபட தகுதி இல்லாமல் போனோம் வந்தங்கிற மாதிரி இல்லன்பத்தில் ஈடுபட்டுட்டு வந்தானா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான குடும்பம் படித்து கோடியாக சம்பாரித்து வச்சவங்க குடும்பத்தில் கூட இது நடந்துக்கிட்டு இருக்குது. எப்படின்னா மனைவி கோட்டை விட்டுருவான். நான் சித்த வைத்திய மருந்தில் பண்ண மாட்டேன், சித்த வைத்திய மருந்து பிடிக்காது, அவங்களாம் ஒரு வைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில மருத்துவத்தை தேடி போவான். ஆங்கில மருத்துவத்தை போய் என்ன பண்ணுவான் தெரியுமா? கோடியாக சொத்து இருக்கும், கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு புதக்குன்னு பேசுவான் இங்கிலீஷு. இவனுங்களாம் யார்? இந்த மாதிரி ஆளுங்களாம் யார்? கிராமத்தில் கோவலம் கட்டிக்கிட்டு அவங்க அப்பா நீஸ் தண்ணி குடிச்சிக்கிட்டு வளர்த்தி ஆளாக்கி விட்டவங்க தான் இன்றைக்கி சென்னை மாகாணத்தில் பெரிய ஆளுங்களாம் இருந்துக்கிட்டு, நான்லாம் ஆங்கில மருத்துவத்தில் தான் பண்ணுவேன், சித்த வைத்தியத்தில் பண்ண மாட்டேன் அப்படிமா. ஆங்கில மருத்துவத்தை தான் செய்வாங்க போது 2 முக்கியமான விஷயம். ஒன்று, அந்த மருத்துவத்தில் போய் செக்ஸாலஜி மருத்துவத்தை போய் பணத்தை பூரா கோட்டை விட்டுருவான். ஒன்று, ஏன்னா படித்த மேதாவியாச்சே, படித்த மேதாவி அவங்க என்ன சொல்கிறாங்களோ பல்லை இழிச்சிக்கிட்டு பணத்தை விட்டுருவான். அடுத்தது பார்த்திங்கன்னா இல்லன்பத்துக்கு தகுதி இல்லாமல் மனைவியை கோட்டை விட்டுருவான். அந்த மாதிரி மனைவியை கோட்டை விட்டுறவங்க தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமான பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒருத்தர் 2 பேரில் இன்றைக்கி அதிகபட்சமாக வாழ்ந்துட்டு இருக்கவங்க அத்தனை பேருமே இதே நிலைமையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒன்று, மாற்று மருத்துவத்தில் போய் நான் படித்தவன் மேதாவி அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை செலவு பண்ணி கோட்டை விடுறான். இன்னொன்று, மனைவி திருப்திப்படுத்த முடியாமல் கோட்டை விடுறவன் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இது நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ பேர் மனசு வெந்து போய் வேதனைப்பட்டு அந்த மருத்துவத்தில் முடியலங்கும் போது சேலம் சிவராஜ் தாத்தா தேடி வராங்க இல்லையா? அதனால் இந்த நிகழ்ச்சி நான் சொல்கிறேன். மலச்சிக்கலுக்கு எந்த ஒரு பக்க விளைவுமின்றி இயற்கையான தீர்வு ராஜ்லாக்ஸ் கேப்சூல். தொடர்புக்கு 9600426500.